ஊற வச்சதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டோம். அண்ட் எந்த சைஸ் புளிமா அது? நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அந்த மாதிரி நெல்லிக்காய். ஆக்சுவலி வந்து இந்த புளிப்பு வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ஆமா. சோ அதுக்கேத்த மாதிரி அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து இத ஆட் பண்ணிட்டு இதோட டேஸ்ட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி கொஞ்சம் கூட போட்டுட்டு இந்த புளி இத வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனா இதோட ஸ்பெஷல் கொஞ்சமாவது இத ஆட் பண்ணனும் குழம்புல. ஓகே. அளவு வந்து அவங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி. ஓகே. சோ the gravy சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இது இப்போ தண்ணி ஏதாவது ஊத்த போறீங்களா இல்ல? இல்ல, கடைசியா நம்ம இப்போ தாளிச்சு மட்டும் அதுல இது பண்ணிடணும். கொஞ்சம் வேக வைக்கலாம். கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுட்டு ஓவர் ரெடி டு ஈட். ஓகே. சோ கேரளா ஸ்பெஷல் செமீன் தீயல் பாத்தீங்கன்னா இங்க 90% ரெடி ஆயிடுச்சு. சோ கொஞ்ச நேரம் ஆகும். I mean like 2-3 minutes விடுங்க. அது வந்து அழகா வேகட்டும் அந்த மாதிரி கோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. சோ இங்க தாளிக்க போறோம் இல்லையா? சோ தாளிக்கிறதுக்கு என்ன கண்டிப்பா தேவை? தேங்காய் எண்ணெய். ஓகே. கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு. எனக்கு ஒரு டவுட், அப்ப கேரளால வந்து நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த டச் இருக்கும். எல்லாமே தேங்காய் எண்ணெய். எனக்கு ஸ்டார்டிங் கேரளா போகும்போது ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் இன் அந்த கோகனட் ஸ்மெல். ஈவன் அந்த ஃபிஷ் ஃப்ரை கூட பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உமற்ற விஷயங்கள் இப்ப கூட நினைச்சா அந்த பழகிடுச்சு உங்களுக்கு? இல்ல இப்போ கூட அந்த ஓகே இப்போ அது கேரளா டச்ல பண்ணனும், கெஸ்டுக்காக பண்ணனும், ஸ்பெஷலிஸ்ட் பண்ணனும் அப்படினும்போது ஓகே. பட் எனிவே அந்த இது நினைச்சு பார்த்தேனா ஓகே. சோ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் கடுகு போட்டுடலாமா? எஸ், கடுகு போடுறது. ஓகே. சோ கடுகு வந்து பொரிஞ்சிட்டே வருது. அடுத்து நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய். அவ்வளவுதானே தாளிச்சு அதை அப்படியே கொட்டிடுறோம். இது நம்ம ஆட் பண்ணிட போறோம். ஓகே. வாவ். அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஓ மை காட். இது போட்டுடலாமா? போட்டுடலாம். ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் செமீன் தீயல் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது எவ்வளவு அழகா பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. செமீன் தீயல் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி துருவிய தேங்காய், தனியா, மஞ்சள் தூள், காய்ந்த மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கி அரைத்துக் கொள்ளவும். மற்றொரு கடாயில் தேங்காய் எண்ணெய், பூண்டு, நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை நன்கு வதக்கிய பின் மிளகாய் தூள், தனியா தூள், அரைத்து வைத்த மசாலா, தக்காளி, உப்பு, இறால், புளி தண்ணீர், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை இறாலில் சேர்த்து பரிமாறினால் சுவையான செம்மீன் தீயல் தயார். தேவையான பொருட்கள்: லெமன் 1, மஷ்ரூம் 1 கப், கேரட் 150 கிராம், கேபேஜ் சிறிதளவு, பூண்டு 5 பல், காய்ந்த மிளகாய் 4, ஒயிட் பெப்பர் அரை தேக்கரண்டி, வெங்காயம் 2, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த டிஷ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஈஸி மெத்தட். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு ஈஸியான சூப் எப்படி பண்ணுறதுன்னு நான் எனக்கு சொல்லித்தரேன். இந்த டிஷ்ஷு நம்ம பண்ணும்போது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வெஜிடபிள் ஸ்டாக் எல்லாமே இந்த டிஷ் பண்ண முடியாது. கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பாட்லேயே வந்து வெஜிடபிளை நீங்கள் பாயில் பண்ணி அந்த ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு அந்த ப்ராப்பராக கிடைக்காது. அதனால் நான் பிஃபோராக ஆல்ரெடி இந்த வெஜிடபிள் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் செலரி ஸ்டிக்ஸ், இது மாதிரிலாம் போடுது. செலரி ஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல. நம்மக்கிட்ட இருக்க இந்த கேரட், இந்த பீன்ஸ், வெங்காயம், 2 பட்டை லவங்கம் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாக் அது. இந்த ஸ்டாக்கை கான்டினென்டல் ப்ரிப்பரேஷன் போகலாம். நீங்கள் இந்தியன் ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம், சவுத் இந்தியன் ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம், சைனீஸ் ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக அன்றைக்கி சைனீஸ் ஸ்டைலில் வரும்போது இந்த ஹோல் கரம் மசாலா வராது. நம்ம கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த பேனில் எண்ணெய் ஆட் பண்ணுறேன்.
வீட்டில் ஸ்டாக் பண்ணும்போது ஒன்றில் இந்த ஸ்டாக் நீங்கள் எப்போனா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு டிஷ் கூட யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஒரு காய்கறி குருமா பண்ணுறீங்க, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பிந்தி மசாலா பண்ணுறீங்க, ஒரு பன்னீர் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா அந்த டைமில் அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் வந்து எல்லா ப்ரிப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த வெஜிடபிளோட அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அதனால் எப்போவுமே இந்த வெஜிடபிள் ஸ்டாக் நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுட்டு வீட்டில் குழந்தைங்களோட அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்பூன்லேயோ இல்லை சின்ன சின்ன கிளாஸில் தரலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட இருக்க இந்த சாப் கார்லிக், கொஞ்சம் இந்த பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு போட்டு லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இந்த ரெட் சில்லி பாருங்கள், இதுதான் சிகப்பு பச்சை மிளகாய். இந்த சைனீஸ், அதாவது இந்த தாய் சில்லின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் கடையெல்லாம் பரவாயில்ல, ரெகுலர் பச்சை மிளகாய் போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பச்சை மிளகாய் சிகப்பில் இருக்கும், ஆனால் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கேரட், கேபேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே டாஸ் பண்ணுறேன். அந்த பேனில் வெறும் கார்லிக் போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இந்த சில்லியோட போட்டு நல்லா டாஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த சில்லியோட காரம் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். சும்மா லைட்டாக போட்டால் போதும். தண்ணி போடுங்க, அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். எடுத்துனே தண்ணி அதிகமாக நீங்கள் போட வேண்டாம். கொஞ்சம் உப்பு. இந்த வெஜிடபிள் நல்லா வதங்கி முடித்த பிறகு என்ன பண்ணால், வதங்கி முடித்த பிறகு தான் நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இனிஷியலாக வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணால் எல்லாத்தையும் பாயில் பண்ணி அப்படியே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள் ஸ்டாக். இங்கே பார்த்தா தெரியும், அந்த லைட்டாக ஃபில்டர் பண்ண இந்த ஸ்டாக்கில் தண்ணியெலாம் இருக்குது. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சில்லியோட போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த லெமன் ஜூஸை நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடும். அந்த காரம், அந்த காஞ்ச மிளகாய், அந்த ரெட் சில்லி, தாய் ரெட் சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாய் ரெட் சில்லியோட அந்த காரத்துக்கு அந்த லெமன் ஜூஸை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பெப்பர், அஜினமோட்டோ, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்செப்டில் ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் ரெடி பண்ணுறது எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்த வெஜிடபிள் ஸ்டாக்லேயே வந்து இந்த வெஜிடபிள் அடிஷ்னலாக ஆட் பண்ணி இன்னும் எப்படி ஒரு ஹெல்த்தியாக வீட்டில் ஒரு டிஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஒரு சாசஸ், எந்த ஒரு ஸ்பைசஸ் எதுவுமே இல்லை. பேசிக்காக ரெடி பண்ணுற இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கில் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்னா, கொத்தமல்லி அப்படி மேலே போடுறேன். கொத்தமல்லி மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த கொத்தமல்லியை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த லெமனை வந்து இப்படி நல்லா புழிஞ்சிருங்க. அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த லெமனு அப்படி அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு நாக்கில் தெரியணும். அதுக்கு பிறகு அந்த காரம் தெரியும். ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு, செகண்ட் டேஸ்ட் வந்து அந்த பச்சை மிளகாய், அந்த ரெட் சில்லி போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ரெட் சில்லினா காஞ்ச ரெட் சில்லி இல்லை, காஞ்ச மிளகாய் இல்லை, இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுதான் உங்களுக்கு அந்த காரம் தெரியணும். இப்போ ரெடியான இந்த லெமன் கொரியண்டர் வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குக் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அந்த சர்வ் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லெமனோட அந்த ஃப்ளேவர் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். இந்த டிஷ் நல்லா சூப்பர் ஐடியா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரீக்கை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். லெமன் ஓரியண்டட் வெஜிடபிள் சூப் செய்முறை. முதலில் கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, காய்ந்த மிளகாய், மஷ்ரூம், கேரட், கேபேஜ், தண்ணீர், உப்பு, வெஜிடபிள்ஸ் வாட்டர், ஒயிட் பெப்பர், அஜினமோட்டோ நன்கு வேக வைத்த பின் கொத்தமல்லி, லெமன் சேர்த்து இறக்கினால் சூடான சுவையான லெமன் ஓரியண்டட் வெஜிடபிள் சூப் தயார்.